சோ தெளிவா சொல்லிட்டாரு, என் பையனுக்கு எது பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையுமே யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். ப்ளீஸ் இத பத்தி யாரும் ஓவரா பேச வேண்டாம். எங்களுடைய குடும்ப விஷயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்ஷயா வீட்ல இருந்து இது வந்து திடீர்னு நடந்த முடிவோ, இல்ல எடுத்த முடிவோ கிடையாதுங்க. 3 வருஷம் இதுக்காக நாங்க வொர்க் பண்ணியிருக்கோம். 2 பேருமே புடிச்சிருச்சு. அக்ஷயாவுக்கும் புடிச்சிருச்சு, அவருக்கும் புடிச்சிருச்சு. 2 பேரும் புடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர வேற எதுவுமே இதுல கிடையாது அப்படின்னு அவங்களும் தெளிவுபடுத்திட்டாங்க. அண்ட் அடுத்து நம்மளுக்கெல்லாம் வரும்ல, அது எப்படி கல்யாணம் பண்றது எதுக்காக? ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரணும் அப்படின்றதுக்காக. ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயே இருக்க முடியாத ஒரு நபர் எதுக்காக அக்ஷயா கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் பல வரும்போது என்னடா பதில் சொல்றது எங்களுக்கு அப்படின்னு தெரியாம ஒரு பக்கம் அப்படியே இந்த ஸ்டாப் பண்ணும்போதுதான் ஒரு பிரைவேட் யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு காமராஜ் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. வேற விஷயம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்ற ஒரு விஷயம் சமீபத்துல கூட ஒரு பிரபலமான ஒரு நடிகருடைய பையனுக்கும் தசை கோளாறுகள் இருந்துச்சு. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களால வந்துட்டு ஒரு இல்லத்து வாழ்க்கையில ரொம்பவே அவங்களால ஈடுபாடோட வாழ முடியும். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஃபுல் கான்சென்ட்ரேட்டட் கூட